பிரபஞ்சத்தில் நாம் தனியாக இருக்கிறோமா, அல்லது எங்கோ ஒரு நட்சத்திர மண்டலத்தில் நம்மை போன்றோ அல்லது நம்மை விட முன்னேறிய வேறு ஏதேனும் உயிரினங்கள் வாழ்கின்றனவா? இந்த கேள்வி காலம் காலமாக மனிதகுலத்தின் மனதை குடையும் ஒரு புதிர். இந்த கேள்வியை தாண்டி ஒருவேளை நாம் அறியாமலேயே பூமி தனது இருப்பிடத்தை விண்வெளிக்கு சிக்னல்கள் மூலம் அறிவித்து வருகிறதா? ஆம், விஞ்ஞானிகள் கூறுவது என்னவென்றால், பூமி ஒவ்வொரு நொடியும் விண்வெளிக்கு ஒரு பிரம்மாண்டமான டிஜிட்டல் கையொப்பத்தை அனுப்பி வருகிறது. இது எப்படி நிகழ்கிறது? வேற்று கிரகவாசிகள் இதை கண்டறிந்தால் என்னவாகும்? அதனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். நாம் ஒவ்வொரு நொடியும் பயன்படுத்தும் தொழில்நுட்பங்கள், ரேடியோ, தொலைக்காட்சி, மொபைல் போன்கள், ரேடார் இவையெல்லாம் விண்வெளிக்கு நம்மை பற்றிய செய்திகளை அனுப்பி கொண்டிருக்கின்றன. 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் ரேடியோ ஒளிபரப்புகள் தொடங்கியதிலிருந்தே பூமியில் இருந்து மின்காந்த அலைகள் விண்வெளிக்கு செல்ல தொடங்கின. முதல் சக்தி வாய்ந்த ரேடியோ சிக்னல்கள் சுமார் 1930களில் ஒளிபரப்பப்பட்டவை. இப்போது சுமார் 950 ஒளியாண்டுகள் தூரம் பயணம் செய்திருக்கும். ஒளிபரப்பு கோபுரங்களில் இருந்து வரும் சிக்னல்கள் பூமியின் வளிமண்டலத்திற்குள் கட்டுப்படுத்தப்பட்டாலும் அதன் ஒரு சிறிய பகுதி கசிந்து விண்வெளிக்கு செல்கிறது. இந்த சிக்னல்கள் ஒளி வேகத்தில் பயணிக்கின்றன. இதன் பொருள், நாம் ஒரு கிரகத்தில் இருந்து 50 ஒளியாண்டுகள் தொலைவில் இருந்தால் அங்குள்ள வேற்று கிரகவாசிகளுக்கு நமது 50 ஆண்டுகளுக்கு முந்தைய தகவல்கள் மட்டுமே கிடைக்கும். மொபைல் சிக்னல்கள் பொதுவாக குறைவான சக்தி கொண்டவை மற்றும் கோபுரங்களுக்கு இடையில் பயணிப்பவை. ஆனால் இவை கூட்டாக ஒரு பெரிய சிக்னல் சத்தத்தை உருவாக்குகின்றன. இந்த ரேடியோ சிக்னல்கள் அனைத்தும் பூமியை சுற்றி ஒரு ரேடியோ குமிழியை உருவாக்குகின்றன. இந்த குமிழி தொடர்ந்து விரிவடைந்து வருகிறது. இந்த ரேடியோ குமிழிக்குள் இருக்கும் எந்த வேற்றுகிரக நாகரிகமும் நமது இருப்பை அறிய ஒரு கோட்பாட்டு ரீதியான வாய்ப்பு உள்ளது. நம்முடைய சிக்னல்கள் விண்வெளியில் இருந்தாலும் வேற்றுகிரகவாசிகள் அவற்றை கண்டறிவது அவ்வளவு எளிதல்ல. நமது ரேடியோ மற்றும் டிவி சிக்னல்கள் சில ஒளி ஆண்டுகள் பயணம் செய்த பிறகு மிக மிக பலவீனமாகிவிடும். இந்த பலவீனமான சிக்னல்களை கண்டறிய வேற்றுகிரக நாகரிகங்களுக்கு பல மடங்கு பெரிய மற்றும் உணர்திறன் கொண்ட ரேடியோ தொலைநோக்கிகள் தேவைப்படும். நமது பழைய தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள், திரைப்படங்கள், இசை போன்ற சிக்னல்கள் நமது கலாச்சாரம், கலை, மொழி, வரலாறு, சமூக அமைப்புகள் மற்றும் நம் அன்றாட வாழ்க்கை முறைகள் பற்றிய துண்டுகளை வேற்றுகிரகவாசிகள் கண்டறியலாம். உதாரணமாக 1960களில் ஒளிபரப்பப்பட்ட டிவி நிகழ்ச்சிகள் இப்போது சுமார் 65 ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்கும் கிரகங்களுக்கு சென்றிருக்கலாம். இது வேடிக்கையாக தோன்றினாலும் இது நமது நாகரிகத்தை பற்றிய ஒரு உண்மையான பிரதிபலிப்பாகும். பிரபல விஞ்ஞானி ஸ்டீபன் ஹாக்கிங் வேற்றுகிரகவாசிகளுடன் தொடர்பு கொள்வதில் உள்ள அபாயங்கள் குறித்து எச்சரித்தார். அவர்களின் தொழில்நுட்பம், அறிவு மற்றும் கலாச்சாரம் நமது சமூகத்தில் ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி அமைதியின்மை அல்லது சமூக சிதைவுக்கு வழிவகுக்கும். வேற்றுகிரக உயிரினங்களில் இருந்து வரும் அறியப்படாத நோய் கிருமிகள் பூமியில் பேரழிவை ஏற்படுத்தலாம். சர்ச் ஃபார் எக்ஸ்ட்ரா டெரெஸ்ட்ரியல் இன்டெலிஜென்ஸ் இது வேற்றுகிரக உயிரினங்களின் இருப்பை கண்டறியும் அறிவியல் திட்டமாகும். ஆய்வாளர்கள் தொலைநோக்கிகளை பயன்படுத்தி விண்வெளியில் இருந்து வரும் ரேடியோ சிக்னல்களை கவனமாக கேட்கிறார்கள். அவர்கள் இயற்கை சிக்னல்களில் இருந்து செயற்கையான வடிவமுள்ள சிக்னல்களை பிரித்தெடுக்க முயற்சிக்கிறார்கள். 1974ஆம் ஆண்டில் பியூர்டோரிகோவில் உள்ள அரசிபோ வானியல் தொலைநோக்கியை பயன்படுத்தி நமது கிரகத்தின் இருப்பிடம், மனித DNA அமைப்பு, நமது சூரிய குடும்பம் போன்ற தகவல்களை கொண்ட ஒரு ரேடியோ செய்தி விண்வெளிக்கு அனுப்பப்பட்டது. அதற்கு விடையளிக்க பல 10,000 ஆண்டுகள் ஆகும். நாம் விண்வெளிக்கு சிக்னல்களை அனுப்ப வேண்டுமா என்பது விஞ்ஞான சமூகத்தில் ஒரு பெரிய விவாதமாக உள்ளது. ஸ்டீபன் ஹாக்கிங் போல சில விஞ்ஞானிகள் கேட்பது மட்டுமே பாதுகாப்பானது என்றும் அனுப்புவது ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்றும் வாதிடுகிறார்கள். வேற்றுகிரகவாசிகள் நமது சிக்னல்களை கண்டறிவார்களா அல்லது நாம் அவர்களை கண்டுபிடிப்போமா என்பது இன்னும் ஒரு பெரிய புதிர். ஆனால் இந்த கேள்வி பிரபஞ்சத்தை பற்றிய நமது தேடலை தூண்டுகிறது, நமது இடத்தை பற்றிய ஆழமான கேள்விகளை எழுப்புகிறது. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.